ப்ரோ சூப்பர் ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கான அறிகுறிலாம் என்ன? அவனை நம்பலாமா? சூப்பர் ஹீரோன்னா எல்லாரை விட வேகமாக ஓடுவாங்க, கீழே இருந்து அப்படியே பறப்பாங்க, யாருக்கும் தெரியாத சீக்ரெட்டான ஒரு லைஃப் தீவிரவாதி மாதிரி வாழ்வாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களே நான் தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ தான் பதில் கான்செப்ட். நான் நினச்சதான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த கான்செப்டில் இருந்தால் ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுத்துடலாமா? ஆமாம் பிரதர். இப்போ ஒரு சூப்பர் ஹீரோக்கு அந்த சூப்பர் பவர் எப்படி கிடைக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லனை அதே பவரில் எப்படி வந்து வச்சு அதே பவர் கொடுத்து கொண்டு வந்து அந்த ரெண்டு பேருக்கான அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேம் அதை ஒருத்தன் ரைட்டர் செட் பண்ணிட்டான்னா சூப்பர் ஹீரோ படம் எடுத்துலாம். சக்திமான்லேருந்து எந்திரன் 2 வரைக்கும் நம்ம பீப்புள் வந்து லார்ஜர் தென் லைஃப் கதைகளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஹாலிவுட்டுக்கு அடுத்தது நம்ம படங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. ஐ திங்க் இந்த லார்ஜர் தென் லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். எஸ் பிரதர். இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறமா ஒட்டுமொத்த உலக சினிமாவும் கரைச்சி குடிச்சிட்டாங்க. சூப்பர் ஹீரோ படம் ஸ்மால் பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சிடலாம். ஆனால் ஆடியன்ஸ் முட்டாள் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்பைடர்மேன் வந்து கம் விடுறாரு, அப்படியே பில்டிங்கில் பறக்கிறாரு. பில்டிங் இல்லைன்னா அப்போ மின்னல் முரளின்னு ஒரு படம் கேரளாவில் தென்னை மரம் தண்ணிக்கு நடுவில் ஒருத்தன் ஓடுற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் செட் பண்ணான்னா அப்போ அந்த டேரக்டர் தான் நம்ம பாராட்டணும். செம கிரியேட்டிவிட்டி. எஸ். வணக்கம் மகா ஜனங்களே, திஸ் இஸ் ராவன். ஐ எம் ராட்டு. வெல்கம் டு வேர்ல்ட் வைட் சினிமா லவர்ஸ். ஓகே, ஆல்ரெடி நாங்கள் போட்ட ரீல்ஸ்க்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஃபைன் த மூவி அண்ட் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ரீல்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து எங்களுக்கு வந்து லைக்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடி ரீல்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மின்னல் முரளி. படத்தோட ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பையன் அமெரிக்கா போகணுன்ற ஆசையில் அவனுடைய முயற்சிகள் எடுக்கிறான். தேவையில்லாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறான். அவங்க அப்பா வந்து போலீஸு மாட்டிக்கிறான். அது மூலிமா ஒரு பிரச்சனை வருது. சரி, அதுலேருந்து வெளியே வரதுக்கு போனால் அது மூலிமா இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது. அவனுக்கு ஒரு மின்னல் ஒன்று அடிக்குது. அதனால் அவனுக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆளுக்கும் வந்து மின்னல் அடிக்கிறதுனால நம்ம மின்னல் முரளி வந்து ஹீரோ ஆயிடுறாரு, இன்னொரு மின்னல் முரளி வந்து வில்லன் ஆயிடுறாரு. ஸோ இந்த ஹீரோ வில்லன் நடுவில் நடக்கிற டாம் அண்ட் ஜெர்ரி கேம் ஆஸ் ஐ செட் அதுதான் வந்து படம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே. ஆமாம், ரொம்ப கேஷுவலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மார்னிங் எழுந்துக்கிறோம், கடைக்கு போகிறோம், பால் பாக்கெட் வாங்குகிறோம், அப்படியே ஈவினிங் வந்து நைட் ஆனப்புறமா அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக இந்த கேரளா மூவிஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே அவார்ட் பிக்சர் மாதிரி எடுப்பாங்க. அந்த ஃப்ளேவரும் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த கிறிஸ்பான கட்டும் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே பிளண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவாக தான் கொடுத்துருந்தாங்க. வெல் டன். அடுத்தது வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி அதிகமாக பேச போகிறதில்ல, எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த படத்துலையும் அதை நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வண்டியை ஓடுறதுக்கு கீ போடுற மாதிரி டிஃபால்ட்டாக நீங்கள் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஆகணும், வழி கிடையாது. ஜேசன் படத்தோட ஹீரோ ப்ரோட்டகனிஸ்ட். இப்போ அவர் வந்து ஒரு நார்மல் காமன் கையாக ரொம்ப ஸ்டைலிஷான பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு கோ டு அமெரிக்கா போகணும்னு நினைக்கும் போது நடுவில் வந்து அவர் லவ்வும் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இது நார்மல் திங். எங்கே இந்த கேரக்டருக்கு வந்து அப்படி டேக் ஓவர் வந்துன்னா அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா, லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா வந்து நோ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே லைட்டாக அப்படி ஆகுது. பட் எப்பிக்காக எங்கே ஆகுதுன்னா அவர் மேலே ஒரு மின்னல் அடிக்குது. அதுதான் அவர் அங்கே தான் ஒரு மின்னல் முரளி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அகைன் இன்னும் கொஞ்சம் எங்கே போகுது அப்படின்னா அவர் வந்து அவரோட பவரை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் போய் ரிவெஞ்ச் வாங்கலாம் அப்படின்னு பர்சனலாக தான். அதான் ஒரு செல்ஃபிஷாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அவர் வந்து சூப்பர் ஹீரோ ஆகலை. ஆமாம், ஏன்னா சூப்பர் ஹீரோ இஸ் த பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் இல்லையா? அப்போது அந்த ரியலைஸ் ஆன அப்புறம் அங்கே போய் ரிவெஞ்சு வாங்குறாரு. ஆனால் ஷிவு கேரக்டர் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆண்டகனிஸ்ட்டு அதை தடுக்கும்போது தான் த ரியல் ஹீரோ, த ரியல் மின்னல் முரளி வந்து ஒரிஜினல். எஸ், ஒரிஜினல். ஸோ செல்ஃபிஷாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டகனிஸ்ட்டை பார்த்த அப்புறமா ஓகே நம்மளுடைய வே இது கிடையாது. ஸோ மக்களுக்காக அவரை வந்து அர்ப்பணிக்கிறாரு. லைக் அவங்க அப்பா சொன்ன மாதிரி. இப்போது ஷிபு பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ரொம்ப ட்ரையாக தான் போகும் லைஃபு. அவனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து அந்த பொண்ணு திருப்பி அந்த ஊருக்கு வரதுல இருந்தும் அந்த பவர் கிடைக்கிறது, இது ரெண்டு தான் அவருடைய ஒரு ஒட்டுமொத்த சேஞ்சை க்ரியேட் பண்ணும். இவரும் செல்ஃபிஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் செல்ஃபிஷாக ஸ்டார்ட் பண்ணி அந்த பவரை யூஸ் பண்ணும்போதே தப்பாக தான் யூஸ் பண்ணுவார். ஸோ
செல்ஃபிஷ் தான், தப்பாக யூஸ் பண்ணி ரொம்ப தப்பாக போயிடுவார். கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த டே இந்த 2 கேரக்டருமே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுத்துக்கும் லாஸாக என்ன நடக்குதுன்றது தான் இந்த படம். ஸோ கேரக்டர் ஆர்க் ரெண்டுமே சூப்பராக எழுதியிருந்தாங்க. போத்தன் எனக்கு வந்து ஹீரோயின் கிடையாது, ஹீரோயின் பெருசாக இல்லை, ஹீரோ. அப்புறம் ஷிபு வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து போத்தன் ஓட கேரக்டர் ஆர்க்கு. அப்படின்னா இது போலீஸ், அவர் வந்து அவரோட வேலையை தான் பண்ணுறாரு. ஏதோ ஒரு விஷயம் நடந்தா அதை கண்டுபிடிக்கணும்னு போறாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அந்த குடும்பமே அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவரை ராஜா மாதிரி பார்க்கணும். மச்சான்லாம் வந்து மாமா வணக்கம் மாமா, அதாவது பிரதர் சூப்பராக மெயின்டைன் பண்ணிப்பான் லாஸ்ட் வரைக்கும். அதை வந்து அவன் போலீஸ்ன்ற பவரை வச்சு இவன் சூப்பர் ஹீரோ வந்தாலும் இவனை எப்படி அமுக்கலான்னு தான் பார்ப்பான். ஸோ இவன் தான் இருக்கிறதுலேயே பயங்கர சூப்பர் ஹீரோ. அடுத்தது ஸ்வீட்டஸ்ட்னு சொல்ல முடியாது, சேடஸ்ட்னு சொல்லலாம். உஷாவோட கேரக்டர் தான். அதாவது படம் ஃபுல்லாக கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரை. பட் எண்டில் வந்து அவங்களும் அந்த குழந்தையும் இறக்கும் போது சீரியஸாக வில்லனுக்கு வந்து ஒரு நியாயமே அங்கே பிறந்துடுது. அவர் வந்து அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. நியாயமாக பார்த்தா இந்த படத்தில் ஹீரோ ஷிபு தான். எண்டிங்கில் அந்த உஷா எடுத்த டெசிஷனும் ரொம்ப எஃபோர்ட்லாம் போட மாட்டார். ஷிபு வந்து போய் என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவள் வந்து ரியலைஸ் பண்ணிடுறா, ஓகே இவன் வந்து நம்மளை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கான். அவள் பார்க்குறான், ஓகே இவன் வந்து நம்மளுக்காக நிறைய பண்ணுறான் அப்படின்னு. அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு மனசு மாறிடுது. ஏன்னா அவள் வந்து விக்டம் தானே. அந்த விக்டம் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னும் போது அண்ணனும் இறந்துட்டான். அந்த போது ஷிபு தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. அவள் குழந்தைக்காக செல்ஃபிஷாக தான் வரா. ஆனால் அதில் ஒரு சின்ன லவ் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு ஷிவு வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான் இவங்களன்றதெல்லாம் வந்து அவள் பாப்பா. ஆனால் அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க 2 பேரோட லைஃப்பை முடிஞ்ச மாதிரி வச்சது டேரக்டருடைய பயங்கரமான ஒரு எமோஷனல் டச் அங்கே இருந்துச்சு. கேஸ்டிங் வந்து பெசில் ஜோசப் அவர் வந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சூப்பராக வச்சுப்பார். லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கு அவார்ட் கிடைக்கும் போது அவர் விஷ் பண்ணது, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நான் விஷ் பண்ணுறேன், அவங்களால தான் இன்றைக்கி இந்த படங்கள் எல்லாமே இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னாரு. ஸோ அவரோட டெக்னீஷியன்ஸும் அவரோட டீமையும் அவர் வந்து எப்பயுமே நல்லா வச்சுப்பார். ஜாமினோ தாமஸ், குரு சோமசுந்தரம், அவர் எப்படி ஷிபு கேரக்டர் வந்து அவர் வந்து இவரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவர் புதுசாக ஒரு சேஞ்ச் அவர் கொடுக்கலான்னு பார்த்தா பெசில் ஜோசஃபே வந்து குரு சோமசுந்தரம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு இதில் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த மலையாளம் வந்து 30 நாளில் படிக்கிறது, மலையாள ஸ்கிரிப்டை மலையாளத்திலே போய் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்பால் வந்து அங்கே போயிட்டு பயங்கரமாக கெத்து காமிச்சிருக்காரு. ஆனால் அவர் சொன்னார், ஜோசஃபே சொன்னார், இவர் சோமசுந்தரமுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் குரு சோமசுந்தரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே. ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. சாஃப்டாக இருக்கிறதுல பண்ணிட்டாரு, லவ் அதுக்கப்புறம் இல்லை பர்டிகுலராக நான் ஒரு சீன் சொல்லணும். உஷா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடும், ஃபுல்லாக ஊர் சுற்றிடும், ஃபுல்லாக தீப்பந்தெல்லாம் வச்சுட்டு. பார்த்துக்கோங்க, இது யூஎஸ் கிடையாது, பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, சாதாரண கூரை வீடு கேரளா. உள்ளேருந்து அந்த டோரை வெளியே வருவார், இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், அந்த டோர் தானாக மூடும். அந்த மாஸ் வந்து ரைட்டிங்கில் இருக்கும். அவருடைய சூப்பர் ஹீரோ காஸ்டியூமோ அதுலேயோ கிடையாது, சாதாரண லுங்கி கட்டி தான் வருவார். ஒரு கேஸ்ட் கரெக்டாக பண்ணலான்னா அந்த சீன் அந்த அளவுக்கு அவுட்புட் வெளியே வந்திருக்காது. அப்புறம் அந்த சின்ன கேரக்டர்ஸ், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே அவங்க நல்லா தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. டீ கடைக்காரர் கூட, ஆமாம், அவர் மேலே அவர் இப்போது ஷிபு கேரக்டர் வந்து இப்படி தூக்கி மேலே நிறுத்துதுன்னா அவர் மேலே நம்மளுக்கு இவர் கரெக்டுன்னு நான் காமிக்கணும், அவர் மேலே ஒரு வெறுப்பு வரணும். அவர் பண்ணியிருப்பார், எண்டிங் அவர் தானே போட்டு கொடுப்பாரு. ஆமாம், அது அழகான கேஸ்டிங். அது ஜேசன் ஷிபு தான் பெஸ்ட்டு. ஜேசன் தாங்க ஹீரோவே. என்னை பொறுத்தவரைக்கும் ஷிபு தான் ஹீரோ. இவனுக்கு இருக்கிற காரண காரியங்கள், மாரல் ஆஃப் த கேரக்டர் தான் பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஷிபு தான் வந்து ஹீரோவாக ஒத்துக்கணும். அது வெறும் பர்சனலுங்க, ஃபுல்லாகவே வந்து இப்போ அந்த பவர் கிடச்சா ஒருத்தர் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், இல்லைன்னா வந்து சில குட் திங்ஸ் தான் பண்ணணும். யாராவது பேங்க்கு கொள்ளடிவாங்க. கரெக்ட், நீங்கள் பவர் கிடச்சப்பன்னு சொல்கிறீங்க. பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஜேசன் வந்து கேஷ் கொண்டு வருவான். பாவம் அந்த ஸ்டாஃப் வந்து, சார் இந்த மாதிரி ஆப்ரேஷன் காசு கேட்பார், கையில் காசை வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டு காசு இல்லைன்னு போய் சொல்லுவான். அப்போ இவன் தானே பெரிய இல்லைன்னு. ஆனால் அதே ஷிபு அந்த குழந்தைக்காக தான் அந்த பேங்க் கொள்ளடிக்க போகிறான். அவன் வந்து பணக்காரன். அங்கே எவ்வளோ பெரிய லாஸ் கிரியேட் ஆகுது, மக்களோட பணம் தானே அது, அதை எப்படி அதை பண்ண முடியும்? இப்போ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரியவர் வந்து சொல்லுவார், இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை மாடு முட்டி கொண்டுடுச்சு, அதுக்காக அந்த மாடையே கொண்டு ரத்தத்தை குடித்தான் அவன், தயவு செஞ்சு இந்த ஊரை காப்பாற்றுங்க, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, ஏன்னா அவன் வாழ்க்கையே இந்த ஊர் சேர்ந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போலீஸு அவங்க வீட்டில் போய் அந்த ஷிபுவோட அந்த பர்சனல் லைஃப் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே திருந்திருக்கலாம்.
அந்த தீப்பந்தத்தை தூக்கி போட்டவனையாவது அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த சைடில் யாரும் யோசிக்கவே இல்லை. சைக்கலாஜிக்கலாக சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்ட பையன், அவனுக்கு வெறும் லாஸ் தான் பார்த்துருக்கான் லைஃப்பில். திருப்பியும் அந்த பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அவன் லைஃப்பில் வந்து செகண்ட் சான்ஸ். அது செகண்ட் சான்ஸ் அழிச்ச உடனே அவ்வளோதான், அவனுடைய சைக்காலஜி வந்து டோட்டலாக அன்ஸ்டேபிள் ஆகிடுது. இந்த ஊரே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட மாரல் கரெக்டு தான். இல்லை பேசிக்கலி என்னென்னா சிபுன்ற கேரக்டர் வந்து ரொம்ப லோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆமாம், அதுக்கு அந்த கேரக்டர்கிட்ட பவர் கொடுத்தா அது இதுதான். ஆனால் ஜேசனு எண்டில் அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சப்புறம் தான் அவன் வந்து கிளியரான ஒரு கிளாரிட்டிக்கு வரான். அது வரைக்கும் அவனும் குழப்பத்தில் தான் இருக்கான். இதை அதான் நான் சொல்கிறேனே, ஹீரோயிசம் வந்து எங்கே இருக்குன்னா அது ரியலைசேஷனில் இருக்குது. அவர் வந்து இல்லைப்பா நான் வந்து நார்மல் கிடையாது, நான் வந்து அமெரிக்கா போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், மக்களுக்காக இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் ஹீரோ ஆயிட்டாரு. அவன் அங்கதான் சிபு வந்து லாஸ் மேல லாஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா இவனோட கண்டிஷனுக்கு அவனால இந்த மாதிரி ஹீரோவாலாம் மாற முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இவன் அந்த மக்களை மன்னிக்கிறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் தான் இந்த ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த மாரலையே சேஞ்ச் பண்ணுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிபுவோட மாரல் கரெக்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஜேசன் தான் ஹீரோ, படத்தோட ஹீரோ. கரெக்டாக கேளுங்க, ஜேசன் தான் ஹீரோ. ஆமாம் பிரதர், அவர் தான் ஹீரோ. அவர் தான் அதிகமாக பேமெண்ட் வாங்கியிருப்பாரு. சும்மா சொன்னேன். ஆனால் அங்கே தான் பெசல் ஜோசப்பை பாராட்டுறேன். நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. ஒரு 10 படத்தில் ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ் சவுத் இந்தியாவில் வர படம்ன்றதுனால சிவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணதுனால தான் இந்த படம் இன்னும் அதிகமாக ஓடிச்சு. அதனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆமாம், அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் வே ஆஃப் ரைட்டிங் வந்து இந்த சவுத் இந்தியன் ஆடியன்ஸ்க்காக பெசல் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் இல்லைனாலும் நல்ல பேசப்பட்ட ஒரு அழகான ஒரு சூப்பர் ஹீரோ படமாக தான் இருந்துச்சு. அது ஜீனியஸ் அட்டெம்ப்ட் இல்லை? எஸ், வெரி நைஸ் பியூட்டிஃபுல் அட்டெம்ப்ட். வேர் அவர் வந்து இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், ஆமாம், இந்த மாதிரி தான் சூட் இருக்கணும், இந்த மாதிரி தான் கையில் ஆர்மர் இருக்கணும், இந்த மாதிரி தான் பவர் இருக்கணும்லாம் இல்லாமல் இதை கிளைமேக்ஸ் வரைக்கும் இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் அவன் டெய்லர் இல்லையா, அங்கே பாருங்க ஒரு லாஜிக். அங்கேயும் ஒரு லாஜிக். ஜேசன் டெய்லர் அவன் நினச்சானா அவன் எப்படி வேணால் துணி தைக்கலாம். பெசல் ஜோசப் கலக்கிறாரு. லாஜிக்கல் அண்ட் இல்லாஜிக்கல் மொமெண்ட். இந்த படத்தில் வந்து லாஜிக்கல் இல்லாஜிக்கல் நம்ம வந்து லாஜிக்காக எதிர்பார்க்கக்கூடாது. சூப்பர் ஹீரோ படத்தில் என்ன லாஜிக்கு? ஆனால் சூப்பர் ஹீரோ படத்தில் எல்லாரும் கவனிக்காத ஒன்று சொல்லணும் போது, இல்லாஜிக்கலாக தெரியறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரே ஜானர் வந்து சூப்பர் ஹீரோ ஜானர் தான். அதனால் தெரியணும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹீரோ படம் ஏன் வர்றது இல்லையா? நிறைய வந்திருக்கு பிரதர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த படம் சூப்பர் ஹீரோ படம் சான்ஸே இல்லை. டெக்னிக்கலி தெரிஞ்சு எதுவும் வரல பிரதர். அப்படியே ஒரு சின்ன லிஸ்ட்டு போடலாமா? சின்ன லிஸ்ட்டு கேட்குறீங்க. ஐ வில் ஸ்டார்ட். முகமுடி. கரெக்ட். எல்லாருக்கும் வந்து மிஷ்கினோட முகமுடி தான் ஞாபகம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கும்ஃபூவையே ஒரு சூப்பர் ஹீரோ வந்து யூஸ் பண்ணுவார், அது ஒரு சூப்பர் பவர் தான் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சிவாவோட படங்கள் பார்த்துக்கோங்களேன், ஹீரோ மாவீரனும் கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ மூவி தான். ஏலியன் அவர் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறார். அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவர் நிறைய தொடர்றாரு இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட். ஸோ இது மாதிரி தொடர்றது, முகமுடி மாதிரி ஒரு ட்ரை, இதுதான் நடக்குதே தவிர தமிழ் சினிமாவில் ஒரு பிராண்டு சூப்பர் ஹீரோ பிராண்ட் ஒன்று கிரியேட் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று முன்னாடி லேக்கிங் என்ன இருந்ததுன்னா இந்த விஎஃப்எக்ஸில் கரெக்டாக வர மாதிரி. கரெக்ட். எல்லாரும் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்கு ஒரு காரணம், அவர் எப்படி சூப்பர் ஹீரோ ஆனார், வில்லன் ஸ்ட்ராங்காக பண்ணிடணும். இதை தாண்டி மக்கள் கவனிக்கிறது என்னடான்னா, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் ஓகே, இவ்வளோ பெரிய ரோபோ மாதிரி எந்திரன் மாதிரி படங்களுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் ஓகே. அதாவது எந்திரன் மாதிரி படங்கள் வந்து லாஜிக்கில் கொட்ட விட்டுருது, சின்ன படங்கள் வந்து லாஜிக் கரெக்டாக இருக்குது, அவங்க கிட்ட விஎஃப்எக்ஸ்க்கு பட்ஜெட் இல்லை. இப்படி போராட்டத்திலேயே வந்து சூப்பர் ஹீரோ படம் வந்து தமிழ் சினிமாவில் சரியாக வர்றதே இல்லை. ஒரு பாயிண்டில் வந்து கிராஃபிக்ஸ் நிறைய தெரியும்ன்றதுக்கு இப்போ சக்கரை கட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டில் சும்மாவே மீட்டர்லாம் வந்து விழுவும். கரெக்டு தான். அப்போ வந்து இப்போ என்னன்னா நம்மளால கிராஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் அது கரெக்டான சென்ஸ், அந்த பிளண்ட் இல்லை. கிராஃபிக்ஸ் ரைட்டிங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கல, இன்னும் ஒரு மேஜிக் நடக்கல. எக்ஸ்மென் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேக்னிட்டோன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ என்னன்னா அவர் மேக்ஸிமம் என்ன வரும்னா வைப்ரேஷன் வரும். ஆமாம், வைப்ரேஷன் வந்து இப்போ ஹியூக் ஜாக்மேன் வந்து அங்கே வந்து திணறிட்டு நடந்து வர வச்சுக்கோங்களேன், அவர் மேலே அந்த வைப்ரேஷனோட எஃபெக்ட்ஸ் போடுறாங்க. ஆமாம், கரெக்டாக மேட்ச் ஆகும். அவரோட பவர் தான் இவரை வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம வந்து அது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு தெரியாது. ஐயோ அவரோட பவர் வந்து இங்கே வந்து அட்டாக் ஆகிறாரு, அவரு என்ன ஆகும் இவருக்கு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த விஷயத்த சிம்பிளாக சொல்கிறேன். சவுத் இந்தியன் ஸ்டண்ட் யூனியன் ஆளுங்க, நம்ம ஆளுங்க
ஸ்டன்ட்மேன், ஃபாரின்ல இருக்கிற ஸ்டன்ட்மேன், அது எந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, இங்கேருந்து பறகுறாங்க, அந்த ஸ்டன்ட்மேன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க ப்ராப்பர் ரோப்பு, அவங்களுக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், கம்மியாக கஷ்டப்படுறது அவங்க தான். நம்ம ஸ்டன்ட்மேன் இருக்கான் பாருங்க, சுற்றி விழுந்து கையை உடச்சிட்டு வீட்டுக்கு போவான், பரவாயில்ல சார் அப்படின்றோம். இங்கே கஷ்டப்படுறதே நம்ம ஊர் ஸ்டன்ட்மேன் தான். அவனுங்க அறிவை யூஸ் பண்ணி ஸ்டண்ட்டை பிரம்மாண்டமாக காமிச்சு கம்மியாக கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடறானுங்க, அறிவை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க பாருங்க, இங்கே விழுந்து அங்கே விழுந்து ப்ராப்பர் ரோப் இல்லாமல் அந்த நம்ம ஊர் ஸ்டன்ட்மேனுங்களாம் ரொம்ப பாவம். இப்போ மின்னல் முரளி எடுத்துக்கோங்களேன், இந்த ஓடுற சீக்வன்ஸ் இருக்குல்ல ரோட்டில், ஷிபுவும் ஜேசனும் துரத்துற அந்த சீக்வன்ஸ், அதுக்கு எஃபோர்ட் போட்டு அந்த ட்ரெட்மில் கொண்டு வந்து அதை ஷார்ட் எடுத்துருப்பாங்க. அது இல்லைன்னா அது என்ன இருக்கும், எஃபோர்ட் போடணும். அது அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்தால் மின்னல் முரளி மாதிரி படம். ஸோ சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ் வாங்க, அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தரமான சூப்பர் ஹீரோ படம் கொடுப்பீங்க, அதை நாங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இல்லை நாங்களே ஒன்று எடுத்துருவோம்.